ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை மத்தேயு 25 அதிகாரம் 13 வசனம். மேத்யூஸ் காஸ்பல் சாப்டர் 25 verse 13. மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். இந்த நாட்களில் நாம் கேட்கிற செய்திகள், நடக்கிற சம்பவங்கள், இவைகளை பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நாம் விழித்திருக்க வேண்டும். Dear children of God, the coming of the Lord Jesus Christ is very near. We see there are many signs which are written in the Word of God about the coming of the Lord Jesus Christ. The signs which are written in the Bible are happening in the world. There are rumors of war. There are wars. There are people, those who deny the name of the Lord Jesus Christ. There are many false prophets and false teachings. So, we need to understand before the coming of the Lord, these things will happen. That is the reason Jesus says, be cautious and be alert about the coming of the Lord Jesus Christ. We should be watchful. We should be always careful about what you are listening. We should not just yield our eyes. We should not just yield our ears to wrong doctrines and wrong scenes in the world. There are times you might see miracles and wonders, but you need to understand whether these signs, these miracles and wonders match according to the Word of God, and discern about it. That is why Jesus said, be alert. We need to be alert. We need to be careful. நாம் விழித்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே விழிப்பாக இருக்க வேண்டும். கர்த்தர் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த வேளையிலும் நீங்களும் நானும் விழித்திருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உடைய வருகைக்கென்று எப்பொழுதும் விழித்திருக்க கொடுத்த எச்சரிக்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதன்படி வாழ்ந்து உடைய வருகையில் காணப்பட கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்தரணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.